ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சர்வரோக நிவாரணியான சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தின் 11 முதல் 15 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. 11வது ஸ்லோகம். धारारायोधनायापदि सपदि करालम्बभूताः प्रपाते तत्त्वालोकैकदीपास्त्रिदशपदि पुरप्रस्थितौ वीत्य एव निर्वाणोद्योगि योगि प्रगमनिजतनोद्वारि वेत्रायमानाः स्त्रायन्तां तीव्रभानो दिवसमुखसुखारश्मयः कल्मषाद्वः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியனின் கிரணங்கள் கொடிய வெப்பத்தை அளிப்பதால் அவர் தீவிரபானு, வெய்யோன் என்று கூறப்படுகிறார். ஆனாலும் அவைகள் அடியார்களுக்கு பல நன்மைகளை பயக்கக்கூடியவைகள். பகலின் ஆரம்ப பொழுதில் அவைகள் சுகங்களை அளிக்கின்றன. கஷ்ட காலங்களில் அவைகள் செல்வத்தை பொழியும் தாரைகள், மழைத்தாரைகளைப் போல. வாழ்க்கையில் வீழ்ச்சி சமயங்களில் உடனேயே கை கொடுத்து தூக்கிவிடும் கருணை கொண்டவைகள். ஸ்வர்கலோக பட்டணமாகிய அமராவதிக்கு செல்ல புறப்பட்ட புண்ணியசீலர்களுக்கு அவைகளே வழிகாட்டும் பாதைகள். அவைகளே பரமார்த்த தத்துவத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் ஒளி தீபங்கள். மோட்சம் என்ற பேரின்ப பொருளை விரும்பும் யோகியர்களை சூரிய மண்டலத்தின் வழியாக செல்வதற்கு வழிகாட்டும் வாயிற்காப்பாளனின் பிரம்பு தடிகள். அனைத்து பாவங்களையும் அழிக்கும் தன்மை படைத்த இத்தகைய சூரிய கிரணங்கள் அடியார்களாகிய உங்களை காப்பாற்றி அருளட்டும். 12வது ஸ்லோகம். பிராச்சி பிராகாச்சரந்த்யோ நதி சிரமச்சலை சாரு சூடாமணித்வம் முஞ்சந்த்யோ ரோச்சனாம்ப பிரச்சுரமிவ திஷாமுச்ச கைஷ்சர்ச்சனாய चाटूकैश्चक्रनाम्नां चतुरमविचलैर्लोचनैरर्च्यमानाः चेष्टन्तां चिन्तितानामुचितमचरमाश्चण्डरोचीरुचोवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய தேவன் கீழ்த்திசையில் இருக்கும் உதயாச்சலத்தில் உதிக்கும் பொழுது அவர் சிறிது நேரம் அந்த மலையின் சிகரத்தில் அழகான சிரோமணியாக திகழ்கிறார். அஷ்ட திக்குகளுக்கும் அவருடைய கிரணங்கள் பரவுகின்றன. அப்பொழுது அந்த திக் தேவதைகளுக்கு கோரோஜனம் கலந்த சந்தன பூச்சு திரவியத்தை இந்த கிரணங்கள் அமோகமாக சொரிவது போல தோன்றுகிறது. சக்கரவாக பட்சிகள் இரவில் இணை பிரிந்து வருந்துகின்றன என்று இலக்கியங்களின் கூற்றுள்ளது. சூரியோதயம் ஆனவுடன் சக்கரவாக பறவைகள் மகிழ்ச்சி அடைகின்றன. அவைகள் சூரிய கிரணங்களை கண்கொட்டாத தங்கள் நன்றி பார்வைகளால் ஆராதனை செய்வது போலவும் தங்கள் இனிய குரல்களால் வெகு அழகாக பாராட்டுவதைப் போலவும் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. இத்தகைய சிறந்த மகிமைகளை கொண்ட வெய்யோனின் அருட்கிரணங்கள் நீங்கள் நினைக்கும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றட்டும். 13வது ஸ்லோகம். ஏகம் ஜோதிர்த்ருஷௌ த்வே ஜகதி கதிதான் யப்ஜஜாஸ்யைச்சதுர்பிஹி பூதானாம் பஞ்சமம் யான்யலமிருதுஷு ததா ஷட்சு நானாவிதானி யுஷ்மாக்கம் தானி சப்தத்ரிதஷ முனினுதான்யஷ்டதிக்பாஞ்சிபானோஹோ யாந்தி பிரான்ஹேனவத்வம் தச ததது சிவம் தீதிதீனாம் ஷதானி. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். உலகில் ஒன்றேதான் ஒளி, அதுதான் சூரியன். அவரே ஜகத்திற்கு 2 கண்களாக இருக்கிறார். 3 உலகங்களிலும் பிரம்மதேவனின் 4 முகங்களினின்றும் தோன்றிய வேதங்களால் துதிக்கப்படுகிறார். 5 பஞ்சமகா பூதங்களில் ஒன்றான தேஜஸாக இருக்கிறார். 6 ருதுக்களிலும் பலவாறாக வெகுவாக பாராட்டப்படுகிறார். 7 தேவ ரிஷிகள், அதாவது சப்த ரிஷிகள் அவரை வணங்குகிறார்கள். அவருடைய கிரணங்கள் 8 திக்குகளிலும் வியாபித்து இருக்கின்றன. முற்பகலில் அவர் புதுமையாக நவமாக, அதாவது 9ஆக இருக்கிறார். அவருடைய கிரணங்களோ 10 நூறுகளாக, அதாவது ஆயிரக்கணக்காக இருக்கின்றன. இத்தகைய சிறப்புகளை கொண்ட பகலவனின் கதிர்கள் உங்களுக்கு மங்களங்களை அருளட்டும். 14வது ஸ்லோகம். ஆவ்ருத்தி பிராந்த விஸ்வாஸ்ரமமிவ ததத சோஷின ஸ்வோஷ்மனேவ கிரீஷ்மே தாவாக்னி தப்தா இவ ரசமசக்ருத்யே தரித்ர்யா தயந்தி
ते प्रावृष्यातपानातिशयरुजयिवोद्वान्ततो याहिमर्थौ मातण्डस्या प्रचण्डाश्चिरमशुभभिदेभीषवो वो भवन्तु. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய கிரணங்கள் அகிலங்கள் முழுவதிலும் சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்ததால் பிரயாண களைப்பு அவைகளுக்கு ஏற்பட்டது போல் தோன்றுகிறது. அவைகள் தங்களுடைய வெப்பத்தினாலேயே உலர்ந்து சுண்டி போய் விட்டனவோ என்றும் தோன்றுகிறது. வேனில் காலத்தில் காட்டுத் தீயினால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டனவோ என்றும் தோன்றுகிறது. அவைகள் தாகம் மேலிட்டு பூமியினிடமிருந்து கோடை காலத்தில் நீரை பல தடவைகள் உறிஞ்சிக்கொண்டே இருந்தன. அளவுக்கு மீறி அவைகள் தண்ணீரை குடித்து விட்டதால் வயிற்று வலி ஏற்பட்டு மாரிக்காலத்தில் அந்த நீரை வாந்தியாக கக்கிவிட்டனவோ என்றும் தோன்றுகிறது. ஆனால் குளிர்காலத்தில்தான் மார்த்தாண்டனின் கிரணங்கள் கடுமை நீங்கி இருக்கின்றன போலும். இப்படிப்பட்ட வர்ணனைகளை கொண்ட வெய்யோனின் கதிர்கள் எப்பொழுதும் உங்களுடைய அசுபங்களை அழித்து கொண்டிருக்கட்டும். 15வது ஸ்லோகம். தன்வானாதிக்வதூனாம் சமதிகமதுராலோக்கரம் யாமவஸ்தாம் ஆரூಢ பிரௌಢிலேஷோத்கலித கபிலிமாலங்கிருதி கேவலைவ உஜ்ரும்பாம்போஜநேத்ரத்யுதிநிதினமுகே கிஞ்சிதுத்பித்யமானாம் ஸ்மஸ்ருஸ்ரேணீவ பாசாம் திசது தசசதி ஷர்ம கர்மத்விஷோவக. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஆதவனின் கதிர்களைக் கண்டு திசை பாவையர்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் அந்த கிரணங்களை மிக மிக இனிமையாக பார்வைகளால் நோக்குவதால் அவைகள் மனோரம்யமான நிலையை அடைந்து விடுகின்றன. இளம் கதிர்களாக இருந்த அந்த கிரணங்கள் வளர்ச்சியடைந்து சிறிது பழுப்பு நிறத்தை அடைகின்றன. அந்த பழுப்பு நிறம் ஒன்றினாலேயே அவைகள் அரிதார ஒப்பனை அலங்காரம் செய்து கொண்டு விட்டன போலும். பகல் என்ற ஆடவனின் திருமுகம் அன்றலர்ந்த தாமரைகளை தனது ஒளி பொருந்திய கண்களாக கொண்டிருக்கிறது. யவ்வன பிராயத்தில் சிறு ரோமங்கள் முகத்தில் தோன்றுவது போல சற்று வளர்ச்சியடைந்த கிரணங்கள் பகலவனின் திருமுகத்தில் அரும்பும் சிறு ரோமங்கள் போல இருக்கின்றன. வெய்யோனின் இப்படிப்பட்ட கிரணங்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பவைகள் உங்களுக்கு க்ஷேமத்தையே அளிக்கட்டும். இப்பொழுது சூரிய சதகத்தின் 11 முதல் 15 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தாராராயோதனாயா பதி சபதி கராலம்பூதா பிரபாத்தே தத்வாலோகைகதீபாஸ்திரிதசபதி புரப்பிரஸ்திதௌ வீத்யஏவ நிர்வாணோத்யோகி யோகி பிரகம நிஜதனோத்வாரி வேத்ராயமானாஹ ஸ்த்ராயந்தாம் தீவ்ரபானோ திவசமுகசுகாரஷ்மய கல்மஷாத்வஹ प्राचिप्रागाचरन्त्योनतिचिरमचले चारुचूडामणित्वं मुञ्चन्त्यो रोचनाम्बः प्रचुरमिव दिशामुच्चकैश्चर्चनाय चाटूत्कैश्चक्रनाम्नां चतुरमविचलैर्लोचनैरर्च्यमानाः चेष्टन्तां चिन्तितानामुचितमचरमाश्चण्डरोचीरुचोवः एकं ज्योतिर्दृशौ द्वे त्रिजगति गतितान्यब्जजास्यै चतुर्भिः भूतानां पञ्चमं यान्यलमृतुषु तथा षट्सु नानाविधानि युष्माकं तानि सप्तत्रिदश मुनिनुतान्यष्टदिग्भाञ्जिभानोः यान्ति प्राह्येनवत्वं दश ददतु शिवं दीतिथीनां शतानि आवृत्तिभ्रान्तविश्वाश्रममिव ददत शोषिनः सोष्मनेव ग्रीष्मे दावाग्नितप्ता इव रसमसकृद्ये दरिद्र्यादयन्ति ते प्रावृष्यात्तपानातिशयरुजयिवोद्वान्ततो याहिमर्तौ मातण्डस्या प्रचण्डाश्चिरमशुभभिदेभीषवो भवन्तु तन्वानादिग्वधूनां समधिकमधुरालोकरम्याम् अवस्थाम् आरूढप्रौढिलेशोत्कलितकपिलिमालङ्कृति केवलैव उज्जृम्भाम्भोजनेत्रद्युतिनिदिनमुखे किञ्चिदुद्भिद्यमानां श्मश्रुश्रेणीव भासां दिशतु दशशती शर्म घर्मत्विषोवः.
हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. ॐ आदित्याय नमः. हरिः ॐ. சூரிய சதகத்தில் 11 முதல் 15 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.